இன்னைக்கு நம்ம வீட்டில் லஞ்ச் பார்த்தீங்கன்னா தண்டுக்கீரை கடையலும் கடலப்பருப்பு வடையும் தாங்க செய்ய போகிறேன். ஃபர்ஸ்டே பார்த்தீங்கன்னா தண்டுக்கீரை தனியாக வேக வச்சு எடுத்து வச்சிட்டேன். கடலப்பருப்பும் பார்த்தீங்கன்னா ஊற வச்சு இப்போ மிக்சியில் அரைச்சி தனியாக எடுத்தாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா தேவையான அளவு வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, உப்பு, கொஞ்சமாக பெருஞ்சீரகம் போட்டு சூப்பராக அதை மிக்ஸ் பண்ணி ஓரமாக எடுத்து வச்சாச்சு. வேக வச்சிருக்கிற கீரையும் பார்த்தீங்கன்னா ஆற வச்சு அதையும் மிக்சியில் அடித்து எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பருப்பும் வேக வச்சு அதையும் கடைஞ்சி கீரையும் பருப்பையும் ஒன்னா சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்தாச்சுங்க. இதுக்கு என்னென்ன தாளிப்புன்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம், பட்டை மிளகாய் போட்டு சூப்பராக வதக்கி இப்போ கீரையும் தாளிச்சு எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பருப்பு வடை சுடுறதுக்கும் ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. நீங்க என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம வீட்டில் இன்னைக்கு லஞ்ச் சூப்பராக பார்த்தீங்கன்னா செஞ்சாச்சுங்க. சுட சுட சாதம், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தண்டுக்கீரை குழம்பு, அதுக்கப்புறம் பருப்பு வடை சுட்டு சூப்பராக நம்ம செஞ்சுட்டோம். இந்த லஞ்ச் வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிருங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய்.